இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு பெரிய தடை. இந்த குணம் இருந்துச்சுன்னா நம்மால் வளரவே முடியாது, அப்படியே இருப்போம். இந்த குணத்தினால அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல் இருக்கிறோம். இந்த கேரக்டர் இருக்கும்போது, இந்த குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும்போது, இது நம்மை முன்னேற விடாமல் ஒரு பெரிய தடையாக இருந்து சோத்திரம் அநேக ஆசீர்வாதங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. சும்மா நம்ம எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வரலன்னா பிசாசையே குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் மந்தனம் பண்ணியிருப்பானோ, இவன் தந்திரம் பண்ணியிருப்பானோன்னு சொல்லி. ஆனால் நம்மிடத்துல குறையை நாம் சோதரம் கண்டுபிடிப்பதே இல்லை. இந்த கால வேளையில் ஆண்டவர் திருச்சபைக்கு நமது குறைகளை காண்பித்து கொடுத்து அவைகளை எடுத்து போட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், தரித்திரனாவாய். கண் விழித்திரு, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அல்லேலூயா. தூக்கம், அநேகர் தூங்கியே கெட்டதுண்டு. இந்த தூக்கம் நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா, ஆமென். தூக்கம் ஆண்டவர் தேவ ஜனங்கள் கொடுத்த பெரிய ஈவு, கிஃப்ட். கர்த்தர் தமதுக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதை சொல்லியே பல மணி நேரம் தூங்கி ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துடுறோம். அவருடைய பிரியம் என் மேலே இருக்கிறதா நான் இவ்வளோ தூக்கம் வருதுங்க, இல்லாட்டி நான் தூங்க முடியுமா அப்படின்னு சிலர் தூங்கி கொண்டே இருக்கிறாங்க. கவனிங்க, தூக்கம் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது தூக்கத்தை விரும்பாதே, தூங்காதேன்னு சொல்லலை. தூக்கம் மிகவும் அவசியம். சாலமோன் ஞானி அல்லவா, அவர் வாசகர்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிறார், தூக்கத்தை விரும்பாதே. அல்லேலூயா. அப்போ தூக்கம் அவசியம். ஸோ காட்ஸ் கிஃப்ட் நம்முடைய வாழ்க்கையில். ஸ்தோத்திரம், சிறு குழந்தையாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 17 மணி நேரம் தூங்குறோமா. கை குழந்தை இருக்கு பாருங்க, கை குழந்தைய தூங்க போட்டுட்டு தான் அம்மாமாரெலாம் எல்லா வேலையும் செய்வாங்க. கிட்டத்தட்ட 17 hours ஸ்லீப்பிங் டைம், நல்லா தூங்குது. அதே இது வளர வளர இந்த தூக்கத்தின் அளவு என்ன செய்யணும், குறைய வேண்டும். டோன்ட் எக்ஸீட். தூக்கம் ஒரு நல்ல ஒரு மருந்து, அருமருந்து தூக்கம். ஸ்லீப்பிங், தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் ஸ்லீப்பிங் டோஸ் போடுறாங்க பார்த்தீங்களா. தூக்கம் ஆணுடைய கிஃப்ட்டு, இரக்கம், அது பரிசு. ஆனால் அது ஒரு மருந்தும் கூட. தூக்கம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. மருந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. டோன்ட் எக்ஸீட் யுவர் மெடிசன். எல்லாம் அளவாக இருக்கணும். அப்படி இருந்தால் நல்ல ஆரோக்கியமாக நாம் இருப்போம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த தேவ செய்தி உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆமென், நீங்கள் போக வேண்டிய தூரத்தில் ஒரு உத்வேகத்தை கொடுத்து இழந்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? தூக்கம் மிகவும் அவசியம். இது 3 காரியங்கள் நமக்கு தருகிறது. நல்ல மறுசெறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மை மீட்டெடுப்பது. சோர்வு, களைப்புறும் போது நம் தானாக இந்த சரீரம் ஓய்வுக்காக ஏங்குகிறது. அப்படி நாம் சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் போது கூட புதிதாக்குதல் நமக்கு கிடைக்கிறதா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜாப்பனீஸ் அவங்க கம்பெனியில் நம்ம சரீரம் எப்படி இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு கூண்டு செஞ்சுருவாங்க. லன்ச் டைமில் அந்த டோரை திறந்து உள்ளே போய் இப்படி வச்சு தூங்கினாப்பு, அப்படி தூங்குற மாதிரி ஒரு வடிவமைப்பு செஞ்சு கம்பெனியில் வச்சுருக்கிறாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? ரெஸ்ட் எடுக்க விடுறதுக்கு. திருப்பியும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். அந்த சின்ன ஸ்மால் ஒரு குட்டி தூக்கம் இருக்குது பாருங்கள், 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் போட்டோம்னா மீண்டும் நமக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகம் கிடைத்து அந்த வேலையை டபுளாக செய்வாங்களாம். ஆக உத்வேகத்துக்காக, மறுசீரமைக்க, மறு கட்டமைக்க, புதிதாக்குவதற்காக ஒரு குட்டி தூக்கம் நமக்கு அவசியம். அல்லேலூயா.
ஆனால் அது எக்ஸீட் ஆச்சுன்னா, தூக்கத்தை விரும்பும்போது அநேகர் தரித்திரத்தில் இருக்கிறாங்க. சில தரித்திரத்தை பார்க்குறேன். இந்த எழுத்தின்படி நமக்கு உடல் பிரகாரமான தூக்கம், ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அநேக நேரம் தூங்குகிற மனிதர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி இல்லை, ஒரு எழுப்புதல் இல்லை. சோதனம். ஆகவே தான் இந்த கூட்டங்களெல்லாம் நம்ம நடத்துகிறோம். சபை எழுப்புதல் அடைய வேண்டும். ஆமென். ஒரு உத்வேகம் அடைய வேண்டும், ஒரு உயிர் மீட்சி அடைய வேண்டும். செத்த அனுபவங்கள் மாறி கர்த்தரோடு நடக்கிற சபையாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தூக்கத்தை விரும்பாதே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சாலமோன் ஞானி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த தூக்கத்தை யார் அதிகமாக விரும்புகிறது அப்படின்னா, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:9. சோம்பேறியே, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? என்பாயோ? உன் தரித்திரம், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். யார் அதிகமாக தூங்குறது அப்படின்னா சோம்பேறி, ஸ்லக்கார்ட் பீப்புள். நீங்கள் நினைக்கலாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை அவராக இருக்குமோ இவராக இருக்குமோ. இந்த கால வேளையில் நம்முடைய இருக்கக்கூடாத சுபாவம் சோம்பல். ஆமென். இதுதான் பெரிய தடை. இதை விட்டுட்டு பிசாசு மேலே பழிய போடக்கூடாது. சிலர் முயற்சியே எடுக்காமல் இருக்கிறீங்க. சில ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிப்பதில்லை, பிஸியாக நம்மை காண்பித்து கொள்ளுகிறோம். கவனிங்க, சோத்திரம். உடல் பிரகாரமாக அதிகமாக நீங்கள் உழைக்கலாம். ஆமென். சோத்திரம். அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கலாம், தவறில்லை. அதே எஃபோர்ட் எதில் போடணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுவதில், ஆண்டவரோடு உறவாடுவதில், வேதத்தை தியானிப்பது தான் நமக்கு சுறுசுறுப்பு. அது ஆவிக்குரிய சோம்பல். அது இல்லாதவர்கள் சோம்பல் உள்ளவர்கள். ஆமென். கவனிங்க, ஒரு விஷயம். நாகர்கோயிலில் ஒரு வாலிப பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் தவறாக முடியை கட் பண்ணிட்டாங்க. முடியை கட் பண்ணி அலங்கோலமாயிருச்சு. சபையில் நிற்க வச்சு எல்லா விசுவாசிகளும் தாறுமாறாக திட்டுறாங்க. அப்பவுமே சொல்லலை, இவளுக்கு ரொம்ப அகங்காரம், இவளுக்கு ரொம்ப இதுன்னு சொல்லி அவளை தாறுமாறாக திட்டுறாங்க. அவங்க அப்பாவும் அடிக்க வந்துட்டார். அப்படி சபையிலேயே ஒரு பெரிய குழப்பம் அந்த ஒரு வாலிப பிள்ளையினால். சர்ச்சு நடந்துட்டு இருக்கிறப்பவே சிசரை வச்சு வெட்டிக்கிட்டா தலையை. ஒரு சில வாரத்துக்கு அப்புறம் அவங்க தகப்பனாருக்குள்ள பிசாசு பிடிச்சிருச்சு. பிசாசு பிடிச்சு சபையில் கொண்டு பாஸ்டர் பிசாசை விரட்டுறாங்க. அப்போ அந்த பிசாசு சொல்லுதான், அப்பமே இவளை அவமானப்படுத்த நினச்சேன், பாஸ்டர் உள்ள தலையிட்டு அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் எஸ்கேப் பண்ண வச்சுட்டார். இப்படி முடியை வெட்டி எல்லாரும் முன்பாக அடிக்க வச்சு இந்த வாலிப பிள்ளையை அவமானப்படுத்துவது என்னுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் விட்டுட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, இவ கையில் கருத்த புத்தகத்தை வச்சிருக்கான்னு சொல்லு. என்ன புத்தகம்? நாகர்கோவில் பிசாசு இதுக்கு வச்சிருக்க பேர் என்ன? கருத்த புத்தகத்தை தூக்கிட்டா. இல்லாட்டி இவளை நான் ஒரு வழி பண்ணியிருப்பேன் அப்படின்னுச்சான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கருப்பு புத்தகம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நேரத்தை செலவிடணும், அதுக்கு சோம்பேறித்தனம். ஆண்டவரோடு ஆராதனையில பங்கு பெறணும், நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அதற்கு சோம்பல். பார்த்தீங்களா? எழுத்தின்படியும் நமக்கு தரித்திரம் வருகிறது. ஆவிக்குரிய அர்த்தத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேக இந்த ஸ்லக்கார்ட் சோம்பலினால அநேக ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில திருச்சபையை ஒரு உத்வேகத்தோடு கடந்து போகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த சோம்பல் என்ன செய்யும் அப்படின்னா, தள்ளி போட வைக்கும். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம், ஜெபிப்பதற்கு, ஆலயம் போவதற்கு என்று தள்ளி போட வைப்பது சோம்பல். செயல்பட வேண்டிய காலத்தில் நம்மை செயல்படாமல் அச்செயலை
நிறுத்தி வைப்பது, நினச்சிக்கிட்டே இருக்க வைக்கும், ஆனால் தேட வைக்காது, ஆண்டவரை தேட வைக்காது, முழங்கால் போட்டு ஜெபிக்க வைக்காது. ஸ்தோத்திரம், ஆமென். ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஈடுபடுத்த வைக்காது. இதுதான் சோம்பல். இந்த சோம்பல் இருக்கும் என்றால் நாம் தரித்திரர்களாய் மாறிவிடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் தரித்திரராய் இருப்போம். அந்த காலவெளியில் சோத்திரம், நம்மை சுறுசுறுப்புள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சோர்வையும் களைப்பையும் கொண்டு வந்து மந்தமாக இருக்க வைக்கும். உற்சாகமே இருக்காது. சோத்திரம், எல்லாம் நிர்விசார ஆவி. வேதம் சொல்லுகிற கன நித்திரையின் ஆவி. அநேகருக்கு இந்த பலவீனம் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த தேவ செய்தி மூலம் நீங்கள் பலப்படுவீர்கள். அல்லேலூயா. சோம்பல் உள்ளவன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? இதை தியானித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். சோம்பேறியின் கை எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 19:24. சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். கை அவ்வளோ முடங்கி போயிருக்கிறது. கையை இயக்க அவ்வளோ சோம்பேறித்தனம். யாராவது ஊட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு எப்படி தானே ஆவிக்குரிய காரியத்தில் பாஸ்ட் ஜெபிக்கட்டும், ப்ரேயர் டீம் இருக்குல்ல, அவங்க ஜெபிக்கட்டும். மனைவி ஜெபத்தை வைத்தே ஓட்டுகிற கணவன்மாரே ஆண்டவர் என்று உங்களோட பேசுகிறார். நீங்க போங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். ஐயாவை ஜெபத்தையே நம்பி இருக்கிற மனைவிமாரே உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தான் தியானிக்கணும். கர்த்தரிடத்தில் நீங்க தான் தேடி வரணும். பாஸ்டர் ஜெபிப்பாங்க. பாஸ்டர் ஜெபிக்கிறதை விட, உங்கள் கணவன் ஜெபிக்கிறதை விட, உங்கள் மனைவி ஆண்டவரை தேடுகிறதை விட, ஸ்தோத்திரம், நீங்கள் தேடி வரணும். அல்லேலூயா. யாராவது ஊட்டி கொடுக்கட்டும். அந்த வாயில் எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டம். என்னத்தை சொல்ல பாருங்க. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் ஆசை அவனை கொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. சோம்பேறித்தனம், முயற்சி எடுப்பதே இல்லை. பத்தாவதுக்கு இப்போ ஆன்லைன் வந்துடுச்சு. எல்லாம் ஆன்லைன்லேயே ஆர்டர். அந்த பர்டிகுலர் இடத்துக்கு கூட போகிறதே கூட கிடையாது. கவனிங்க, ஆன்லைன் வந்து ஒரு விதத்தில் நமக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அநேக நேரம் நமது நேரத்தை திருடி விடுகிறது. நேரத்தை டைம் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி மணிக்கணக்காக ஷார்ட்ஸ்லேயும் யூடியூப்லேயும் செலவு டைம் போயிடுது பாரு. டைம் சேவ் பண்ணுறதுக்காக பேங்க்கு போகிறதில்ல. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஆன்லைன் வியாபாரம் படு உச்சத்தில் இருக்குது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? பொருள் ஆசை அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் எப்போ ஒரு பணத்தை எண்ணி ஒரு பொருளை வாங்குறீங்களோ அது வலி இருக்குமா? இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறோமா? ஆன்லைன்ல என்ன எங்கே இருக்குது? எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு. 10 போகிறோம், ஓடிபி வந்துச்சு, முடிஞ்சிச்சு. ஆனால் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 நெகட்டிவ் போய் கிடக்கு. ஆன்லைன் பார்த்தீங்களா இவ்வளோ கொடுமையாக இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் முந்தி பணத்தை வச்சுருந்தா நம்ம பணத்துக்கு எதுக்குங்க, அவங்க காசு பிடிக்கிறாங்க. நம்ம பணத்தை பேங்க்கில் சேவ் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம வரிசை நிற்க வேண்டியது இருக்கிறது. எல்லாமே இன்றைக்கு மாறிவிட்டது. அதனால் மேக்சிமம் ஆன்லைனில் பர்ச்சேஸை நிறுத்துங்க. அப்போ தான் உங்கள் மணியோட வேல்யூ தெரியும். எண்ணி கொடுக்குறப்ப, நான் சொல்லலை, ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு தொகையை நீங்கள் எண்ணி கொடுக்குறப்ப இவ்வளோ தொகை கொடுத்து வாங்குறமான ஒரு எண்ணம், இந்த பணத்தை சம்பாதிக்கிற எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கவனிங்க, ஸ்தோத்திரம், முயற்சி எடுக்கணும், கடினமாக உழைக்கணும், நேரத்திற்கு நம்ம முக்கியத்துவம் செலுத்தணும். இந்த சோம்பேறி என்ன செய்கிறாரா? மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை சோம்பேறிக்கு தேவையில்லாத 3 குணங்கள் இருக்கிறது.
என்ன குணங்க அப்படின்னா பேராசை. எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் மற்றவங்கள பார்த்து அப்படி அப்படி வாழணும், வாழ்ந்தா இப்படி வாழணும்னு சொல்லி மைண்டில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அப்படி நல்ல உயர்ந்தவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருப்பது, சக்சஸ்ஃபுல் பீப்புளே பார்த்துக்கிட்டு இருப்பது. பெரிய பேராசை பிடித்தவன் சோம்பேறி. ஆனால் அதற்குரிய முயற்சியை 1% கூட எடுக்கிறது இல்லை. எப்படி அப்படி ஆக முடியும்? நீங்கள் அநேக வெற்றியாளர்களை பார்க்குறீங்க, அவங்க வெற்றி கொண்டாடுகிறதை பார்க்குறீங்க, அதற்கு பின்பாக உழைப்பை நம்ம கவனிக்கிறது இல்லை, அவன் எடுத்த சிரமத்தை செய்கிறது இல்லை. ஆனால் நான் அப்படி மாறணும், நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு எல்லாம் கொட்டணும். இது ஆவிக்குரிய சோம்பல். நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், ஆண்டவரை மட்டும் தேடுவேன். தேடுவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு சொல்லியிருக்கிறார். உண்மைத்தான். ஆனால் எங்கே முயற்சி எடுக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் முயற்சி எடுக்காமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறவர் தான். ஆனால் பாருங்க, சில முயற்சி நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது வந்து நின்றது டெட் பாடி. அவ்வளோ டெட் பாடி கொண்டு வந்த ஆண்டவருக்கு கட்டுகளை அவுக்க முடியாதா? டெட் பாடியை வெளியே கொண்டு வந்துட்டாரு, ஆனால் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கிறார். பார்த்தீங்களா? கிறிஸ்தவத்தில் சோம்பேறித்தனத்துக்கு ஆண்டவர் எதிரி. வெளியே வந்துருச்சு பாடி, வெளியே வந்த உயிருள்ள சரீரத்தை கட்டுகளை அவிழ்க்க முடியும். அவிழ்த்து விடு, உன் கையில் சில வேலை செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் யாரோடு பேசுகிறான்னு தெரியல. உங்க பிள்ளைகளுக்காக தொழில முயற்சி நீ எடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த பேராசை சோம்பேறிக்கு இருக்குமா? இந்த சோம்பேறிக்கு ஆசை நிறைவேறாததுனால அந்த ஆசையே அவனை கொன்றுங்க. இந்த பேராசை பாருங்க என்ன செய்யும் அப்படின்னா, இவங்க பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வளர மாட்டாங்களா? இப்படி வளர்றானாக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பொறாமையும் வரும். ஜெலஸ். பொறாமை எதனால் வருது? இவர் முயற்சியே எடுக்க மாட்டாராம், இந்த அம்மா முயற்சியே எடுக்காதான். ஆண்டவர் கொட்டணுமா? அவங்கெல்லாம் வளர்றப்ப அவங்க மேலே சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக பொறாமை வரும். அவன் நேற்று பிறந்தவன், ஏன் கண்ணு முன்னாடி பிறந்தவன் பாரு அப்படின்னு பொறாமை வரும். பொறாமை வந்தால் கோபம் வரும். அல்லேலூயா. இப்படி அடுக்கடுக்காக சோம்பலின் விளைவுகள் தீய சுபாவங்களை உள்ளடக்கியது. நான் யோசித்து பார்த்தேன், சோம்பல் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் சோத்திரம், கர்த்தர் நம்மை சுறுசுறுப்புள்ள சபையாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சோம்பேறித்தனம் அநேக ஆசீர்வாதங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமென். இது குழப்பத்தை ஏற்படுத்தி வரும். கவனிங்க, சில ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். சிலவங்க பார்த்தீங்கன்னா, இந்த முயற்சியெல்லாம் முடியாதுங்க, என் பாரத்துக்கு என்னுடைய தகுதிக்கு மிஞ்சினது, விமர்சன உதடுகள் எனக்கு எதிராக நிற்கும் போது நான் என்ன செய்வேன்? அநேக முயற்சி எடுக்காம இருக்கிறேன். சில முயற்சிகளை ஆவியானவர் திருச்சபைக்கு எடுக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்க விட்டு இருக்கிறீங்களோ, இது என்னால முடியாது, இது ஆகாது, பெரிய நஷ்டப்பட்டுட்டு, இது எனக்கு இனி உதவாதுன்னு சொல்ற விஷயத்துல ஆண்டவர் முயற்சி எடு என்று சபையை அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். பிக்சட் மைண்டா இராத. சோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோத்திரம், உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு புதிய தொழிலை வைத்திருக்கிறார், ஒரு புதிய இடத்தை உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஆனா பெற்றோர்கள் கவனிக்கணும், அதுவே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாய் போய்விடும். ஆமா இல்ல, நல்ல வசதி அப்பா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அம்மா, சூப்பரான அம்மா, நல்ல ஏற்படுத்தி, இதிலே சொகுசா இருந்துரும். பழகாதீங்க. இந்த கால வேளையில் சோம்பேறித்தனம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார வாழ்க்கையில் பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது. முயற்சி எடுங்க. ஒவ்வொரு கழுகுக்கு பின்பாக ஒரு பெரிய கதை இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு கழுகு இப்படி பறக்குதுன்னா, தாய் பறவை என்ன செஞ்சிருக்கு? தாய் கழுகு கூட்டை கலைத்து அந்த பஞ்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவி வெளியே போட்டுருமா. சொகுசா படுத்திருக்கும் கழுகு குஞ்சு.
இந்த தாய் கழுகு கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சு மெத்தையை உருவி போட்ட உடனே அடியில் இருக்கிற முள் அந்த சதையில் ஒரு குத்தும் பாருங்க. ஒவ்வொரு அந்த குஞ்சு கழுகும் ஐயோ தாங்க முடியலன்னு சொல்லி வெளியே வந்து நிற்கும். நின்று திருப்பி காலை வச்சு ஒரு உதச்சி வெளியே போனேன்னு சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்படி பறக்க இந்த தாய் கழுகு செய்யலை அப்படின்னா கடைசி வரை இந்த கழுகு கூட்டு கழுகாகவே இருந்துடும். சில நேரத்தில் ஆண்டவர் முள்ளு குத்த வைக்கிறாரா, இருக்கிற இடம் எல்லாம் எதிரியாகிறது, எதிரடியாய் மாறுகிறது. பிசாசா இருக்குமோ, மாய வித்தைகளா இருக்குமோ? இல்லை, கர்த்தரே உங்களை வளர்ச்சிக்கு நேராக அழைத்து செல்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு புதிதான முயற்சி எடு சகோதரா, சகோதரியே. உன் கையின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில முயற்சி எடுக்க தயங்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். முயன்று ஆமீன் கர்த்தரை நம்பி தேசத்தில் நன்மை செய். உனக்கு ஆண்டவர் சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆக இந்த சோம்பேறி என்ன செய்வான் அப்படின்னா ஃபிக்ஸட் மைண்ட், ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். குண்டு சட்டியிலே குதிரையை ஓட்டுறது. கவனிங்க. அடுத்து அப்பாத்தின்னு சொல்லுவாங்க, அக்கறையின்மை. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறது இல்லை. ஏன்னா எடுத்தா கஷ்டம், யாரு நிறைவேற்றுறது? பொறுப்பு எடுத்து செய்யுங்க. இன்னொன்று அப்படின்னா வருத்தம், ரெக்ரெட். வயசாயிருச்சுங்க, போதுங்க, இதோடு நிறுத்திக்கலாம், இதுக்கு மேலே ஸ்டெப் எடுத்தா ஒன்றும் முடியாது. அந்த மனநிலை, அதை நான் சொன்னேன், ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான், இந்த முயற்சிக்கெலாம் எடுக்க முடியாது, என் திராணிக்கு மிஞ்சினது, என் வயசுக்கு மிஞ்சினது அப்படின்னு நினச்சி வந்திருக்கலாம். ஆண்டவர் அதையெல்லாம் தவிடுபடியாக்க இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. புதுசா இடமா, புதுசா கற்றுக்கணுமா, அதெல்லாம் ஆகாதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா டச் ஃபோன் கூட யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. பாஸ்டர் நான் படிக்காதவங்க, அதெல்லாம் வேணும், பட்டன் ஃபோன்லேயே ஓட்டிக்கலாம். ஏன்னா நியூ ஒன், புதிதாக கற்றுக்கொள்வதில் ரொம்ப சிரமம் எடுக்கணும். யாருன்னு உனக்கு இது கூட தெரியலையாங்கும், இவ்வளோ வயசாயிருச்சு அப்படி யாராவது திட்டிடுவாங்க. இப்படிலாம் மனசில் வச்சுருக்கீங்க. அந்த சோம்பேறித்தனம் தான் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை காண ஒட்டாமல் இருக்கிறது. ஆமென். இந்த காரியத்தெல்லாம் நடந்துருச்சுன்னா என் கம்ஃபர்ட் லைஃப் போயிடும், என் சுகமோகம் போயிடும், என் உல்லாச வாழ்க்கை போய்விடும். வேண்டாம், சொல்லாதே. ஆமென். சோம்பேறி லிட்டில் ஸ்லீப், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும், நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். சோர்வாக இருக்கிறது, எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்கிறது. ஸோ கவனிங்க, இந்த காலை வேளையில் அப்படி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்து புதிதான ஒரு பாதையிலே தேவன் உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் ஒரு எளிமையான ஒரு காரியத்தை காண்பித்து நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் மாறும், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அல்லேலூயா. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டுமா? We have lesson from ant. 6 அடி உயரமுள்ள மனிதனுக்கு எளிமையான, பலவீனமான, மிக சிறிய பூச்சி வர்க்கத்தை சேர்ந்த எறும்பினிடத்தில் போய் ஆண்டவர் கற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எறும்பின் வழிகளை கவனித்து பார். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 3 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை
சேர்த்து வைக்கும். எவ்வளோ ஞானமுள்ள அந்த ஜீவன் பாருங்க. நம்ம அடிக்கடி நம்ம எதிரியை நினைக்கும் போது சொல்கிற வார்த்தை, எறும்பை நசுக்கிறது போல நசிக்கிறவேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ அற்பமானது. ஆனால் நீங்களும் நானும் ஞானம் பெற வேண்டும் என்றால், இந்த சோம்பல் மாற வேண்டும் என்றால், எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள்ளாமே. அது எப்படி நடக்குது? அதற்கென்று ஒரு பாதையை உருவாக்குது பாரு. அதன் வழிகள் பாதையே இல்லாத இடத்தில் பாதைகளை உருவாக்குகிறது. அது நடந்து போன இடத்துல ஒரு தடத்தை ஏற்படுத்துகிறது. பின்னால் வருகிற நெக்ஸ்ட் எறும்புக்கு வழியை சொல்லி கொடுக்குது, இதில் வாங்க அப்படின்னு. ஆனால் முன்னால் போகிற எறும்புக்கு பார்த்தீங்கன்னா there is no guidance. யாரும் ஆலோசகர் இல்லை, தலைவன் இல்லை. தானாக தன்னுடைய நுண் அறிவினால் அதனுடைய இரையை தேடி எதிர்காலத்திற்கென்று எத்தனை முயற்சி எடுக்குங்க. சாதாரணமானது, மிகவும் பலவீனமானது, எளிமையானது, சிறியது. அதனுடைய விடாமுயற்சி பார்த்தீங்களா? நம்ம ஒரு காரியத்தை முயற்சி எடுக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சுங்க பிஸ்னஸ்லாம், அதெல்லாம் செய்ய முடியாது, க்ளோஸ்ட். பிள்ளைக்கு படிப்பே வரல, க்ளோஸ்ட். போதும்டா, 10ஆம் கிளாஸோடு நிறுத்திடு, போதும். வேற மாற்று வழியை யோசிக்கிறதே இல்லை. இவ்வளோ நாள் தரித்திரத்தில் இருந்துட்டோம், இனியும் தரித்திரத்திலே இருப்போம். கவனிங்க, செபிக்க ஆரம்பியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாதைகளை காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை கற்றுக்கொள். அதற்கு யாராவது ரோடு போட்டு கொடுத்தாங்களா? அதாகவே தானாகவே அது தன்னுடைய நுண்ணறிவினாலே, அந்த மோப்ப சக்தியினாலே இரையை தேடி குழுவாக செல்கிறது. அல்லேலூயா. வரிசை என்ன டிசிப்ளின் பாருங்க, என்ன டிசிப்ளின், ஒழுக்கம் நிறைந்தது. ஒரு எடையை கண்டுபிடிச்சிட்டா ஒரு வழித்தடத்தை உருவாக்கி கரெக்டாக அதில் தான் போகும். சரி, அதை தடுத்து நிறுத்தலான்னு சொல்லி இந்த பேனாவை போய் வச்சா என்ன ஆகும்? அப்படியே யூட்டன் அடித்து பின்னாடி போயிருமோ? தடைகளை தாண்டி செல்லக்கூடியது. ஆமென். மாற்று வழியை உருவாக்கக்கூடியது. வேற ஒரு முயற்சி எடுப்பதில் தீவிரமானது எறும்பு. தடைகளை தாண்டுவதில், வேற முயற்சி எடுப்பதில் சோர்ந்தே போகாது. அதுக்கு செல்ஃப் பிட்டியே கிடையாது. நமக்கு யாராவது பக்கத்தில் இருந்துட்டு, ஐயோ பாவம் என்ன சிஸ்டர், உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கவே கூடாதுன்னு அப்படி சொல்கிறதுக்கு சில அனுதாப சக்திகளை பக்கத்திலே வச்சுருப்போம். அது கேட்டால் தான் நமக்கு ஆறுதல். அப்படி 4-5 பேரை பிடிச்சி வச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஆறுதல். சரி சிஸ்டர் கவலைப்படாதீங்க, பிரதர் கவலைப்படாதீங்க. யார் என்கரேஜ் பண்ணுறாங்க எறும்புக்கு? செல்ஃப் மோட்டிவேட்டட், தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்வதில் எவ்வளவு தீவிரமா இருக்கிறது எம்பெருமான் இயேசு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இந்த வேதத்தில் ஒன்றும் குறைவில்லாதது. ஆமென். ஒன்றும் பொய் சொல்லாது. இதை மட்டும் நம்ம கவனித்து வாழ்ந்தோம் என்றால் அத்தனை ஞானம் நமக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளை எடுக்க தீவிரப்படணும் சபை. ஒரு போதகன் அடங்கி இருக்கக்கூடாது, இப்படி கூட்டங்களை நடத்த வேண்டும். சோத்திரம். சபையை நல்ல ஆக்டிவா வைக்கிறதுல தீவிரப்பட வேண்டும். செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். யாராவது வந்து தோளில் தட்டி கொடுத்தாதான் இந்த பணியை நான் செய்வேன், இந்த படிப்பை நான் படிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. அதான் ஆண்டவர் சொல்லாரு, எறும்பினிடத்தின் போய் அதன் வழிகளை கற்றுக்கொண்டு ஞானத்தை பெற்றுக்கொள். இன்றைக்கு ஒருவேளை நீ சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர் இல்லையே, எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்லையே, சிறந்த ஆலோசகர் இல்லையே, அநேகர் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் தனித்தவன் என்று புலம்பி வந்திருக்கிறாயா? எறும்பினிடத்தின் அதில் வழிகளை கற்றுக்கொள். அது பாருங்க, இந்த சாக் பீஸ் போட்டு அதை தடுத்து நிறுத்தினாலும் எறும்பை கவனிச்சு பார்த்துருக்கேன். சாக் பீஸ் அதில் பட்டுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி விழுக ஆரம்பிச்சிடும். அப்போ கூட அது செல்ஃப் மோட்டிவேட்டட். யாராவது தடவி தருமா, அதே பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தடவி என்னென்னமோ பண்ணி பார்க்கும். அந்த சாக் பீஸை தள்ளி விட்டுறதில்ல, தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்ளணும். சபை சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆறுதலான தேவ செய்தி எப்போ வரும் அப்போ தான் நான் உற்சாகமடைவேன். அதுவரை காத்திருக்கக்கூடாது. உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீதோடு இருந்த 600 பேர் தாவீதின் மேல் கல்லெறிய பார்த்தார்கள்.
தாவீது தேவ சமூகத்துக்கு சென்று தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா, ஆமென். அடுத்து வாசிங்க, அதற்கு என்னெல்லாம் கேரக்டர் இருக்கு வாசிங்க. 6-8. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். என்ன ஞானம் பாருங்க, ஞானம் நிறைந்தது, எதிர்கால சிந்தனையுடையது. நம்ம இப்ப கிடைக்கிறத அப்படியே செலவு பண்ணி அன்னைக்கே முடிச்சு தள்ளிடணும். அடுத்த நாள் சொல்லிடுறோம், நாளை தினத்தை பார்த்துக்கிட்டோம். ஆண்டவர் நாளை தினத்துக்காக கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த காலை வேளையில் சிலருக்கு நல்ல ஆலோசனை எறும்பின் இடத்திலிருந்து கிடைக்கிறது. ஆமென். எதிர்கால சந்ததிகளுக்காக, அதனுடைய குட்டி எறும்புகளுக்காக, முட்டை குஞ்சு எறும்புகளுக்காக முன்பாகவே சேமித்து வைக்கிற பழக்கம். அல்லேலூயா, ஆமென். சோதரர், சேர்த்து வைக்கணும். உங்க பிள்ளைகளை உருவாக்குவதில், சந்ததியை உருவாக்குவதில் பெற்றோர் தீவிரப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் தான். ஆனால் எறும்பினிடத்தில் போய் வழிகளை கற்றுக்கொள்ள சொல்லியிருக்கிறாரு. கவனிங்க, உங்க பிள்ளைகளுக்காக எதை சேர்த்து வச்சுட்டு போக போறீங்க? பொருளாதாரம் வேணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நல்ல சவுண்டா நீங்க சேர்த்து வைக்கணும். ஜப ஜீவியம், வேத தியானம், அதெல்லாம் அவங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். எதிர்கால சிந்தனையுடையது எறும்பு. எதிர்காலத்தை மனதிலே நினைத்து சோம்பலாயிராது. தூங்குறத பார்த்துருக்கீங்களா? எறும்பு தூங்குறத அப்படி நின்றுட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் தான் நிற்கும். ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும். சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டு பண்ணும். அதுக்காக தூங்காமல் வேலை செஞ்சிடாதீங்க. தூக்கத்தை விரும்பாததான் தேவ செய்தி சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு தூக்கத்தை நிறைய பேர் தூக்கி போட்டு ஓடுறாங்க. கடைசியில் படுத்துக்குவீங்க. கண்டிப்பாக மினிமம் 4 hours டீப் ஸ்லீப் போதுங்க. 4 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் மோர் தென் எனஃப். ஒரு பாடிக்கு, ஒரு சரீரத்திற்கு நல்லா டீப் ஸ்லீப், ஆழ்ந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 4 மணி நேரம் தூக்கம் போதும். மேக்சிமம் 6 மணி நேரம், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. இந்த காலை வேளையில் எறும்பினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது சோர்ந்தே போகுவதில்லை, குழுவாக வேலை செய்கிறது. ஷேரிங், தனக்கு கிடைச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுது பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அநேக ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் இருந்ததை, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். எனக்கே இவ்வளோதான் இருக்குது, நான் எங்கே போய் கொடுக்க? இருக்கிறதில் ஷேர் பண்ணுங்க. அதுக்காக கடன் வாங்கி செய்யாதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இருக்கிறத ஷேர் பண்ணுங்க. சாக்கு போக்கு சொல்லாது. நோ கம்ப்ளைண்ட். கல்ல இருக்கும், கோபுரத்தில் இருக்கும், பள்ளத்தாக்கு, எல்லா இடத்துலையும் எறும்பு இருக்குங்க. எறும்பை குறித்து ரொம்ப தியானித்தேன். அதில் ஒரு சில வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அது விவசாயம் பண்ணுமா? மனிதர்களுக்கு எப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதோ அதே போல் சேம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது வீட்டுக்குள்ளே வச்சுருக்குமா? இந்த சாதாரண குச்சியை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அதில் ஃபங்கஸ் வளரும் பார்த்தீங்களா? அந்த ஃபங்கஸை சாப்பிடுமா பூஞ்சைகள். அந்த பாசியை சாப்பிட்டு அது தன்னுடைய குழந்தை குட்டிகளோடு வாழுமா. அது கிட்டத்தட்ட 12,500 வகையான எறும்புகள் இருக்கிறது. அதனுடைய வாழ்நாள் மேக்சிமம் 12 years 15 years அப்படிலாம் இருக்குது. ராணி எறும்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 17 years ஆயுள் நாட்கள். இப்படி எறும்பை குறித்து தியானித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, சண்டை வந்துருச்சுன்னா, இது காலை வெட்டி கூட அதை போய் ஜாயின் பண்ணி விடுமா. அப்படி ஆய்வாளர்கள்லாம் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி, அந்த உதவி செய்கிறது, நற்கிரியை செய்வதில் எறும்பை யாரும் அடிச்சிக்கவே முடியாது. சும்மா சொல்லாதுங்க. வேதத்தை ஒரு வார்த்தையை வாசிச்சிங்கன்னா அது வழிகளை கவனித்து பாருங்க. அத்தனை ஞானம் நமக்கு இருக்கும். நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அருமையான ஒரு ஆலோசனை இது. பேதுரு அவர்கள் கேட்காம போயிட்டார். இந்த காலை வேளையில் சோத்திரம், நம்ம கேட்காம போயிடக்கூடாது. ஆமேன், சோத்திரம். இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு சோம்பலை நீக்கி சுறுசுறுப்புள்ளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 26 சோத்திரம் 38 வாசிங்க. மத்தேயு 26:38.
அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, விழித்திருங்கள், தூங்காதே, சோம்பலா இராதே என்று சொல்லி முந்தின வசனத்தில் பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவர் என்று சொல்லப்பட்டிருக்கு, பெயர் சொல்லப்படல, யாக்கோபு யோவான் 3 பேரோடு ஆண்டவர் சோத்திரம் என்னோட கூட விழித்திருங்கள் என்று அழைக்கிறார். அந்த அழைப்பை 3 சீஷர்களும் கேட்கல, மீண்டும் அழைக்கிறார். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 40 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு விழித்திருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். விழித்திருப்பின் ஜெபம் சோதனைக்கு நம்மை உட்படுத்தாது. அந்த வசனத்தை வாசி முடிச்சிடும். 41 வசனத்தை வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. சோதனை ஆண்டவர் சிலர் தவறா புரிஞ்சுக்குவாங்க. ஓ, ஆண்டவர் சிலுவைக்கு போறாரு, ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவாரு, அதுக்காக தான் ஜெபிக்க சொல்லி. இல்ல இல்ல இல்ல, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, ராக்காலம் வரப்போகிறது, என்னை கைது செய்ய போகிறார்கள், ஸ்தோத்திரம், நீங்கள் சிதறடிக்கப்படாதபடிக்கு, உங்களுக்குள்ளே இடரல் அடையாதபடிக்கு வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். இதை பேதுரு மறந்துட்டார். பேதுரு சொல்றார், யாருமை விட்டு போனாலும் நானுமை விட்டு போக மாட்டேன். ஆண்டவர் சொன்ன ஆலோசனை கேட்காததுனால 3 விசை பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான், சபித்தான். இந்த காலவெளியில் சில எச்சரிப்பின் சத்தத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். 2025 24 போல இராது. அநேக உபத்திரவங்கள் நமக்கு உண்டு, சில சவால்கள் இருக்கிறதை ஆவியில் அதிகமாக நான் உணர்கிறேன். அதில் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் ஜெப ஜீவியம் நமக்கு மிகவும் அவசியம். ஆமென். கண்டிப்பாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பெரிய சவால்கள் 2025 இருக்கு. தேவ ஜனம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டுமா? ஏன் ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணல? சோத்திரம், அவர் எந்த ஒரு தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தல அப்படின்னா, ஏற்கனவே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபத்தினால் ஜெயம் பெற்று விட்டார். அல்லேலூயா. ஆமென். இதுக்காகத்தான் அழைத்தார். ஆனால் பேதுரு அதை கேட்கல. விளைவு 3 விஷயம் மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சோம்பல் எல்லாம் விட்டு விளக்குங்க. சிலுவையிலே ஆண்டவர் மிக தைரியமாக எதிர்கொள்ள ஒரே ஒரு காரணம், அவர் ஜெபித்த கெத்செமனே ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்தில் எத்தனை தூக்கம் நமக்கு. ஜெபம் பண்ணும்போது தான் தூங்கிடுறோம். ஆகவே தான் சொல்றார், 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திர, உற்சாக ஆவி, இந்த சபை உற்சாகமுள்ள சபையாய் ஆண்டவரே எல்லா சோம்பலை நீர் எடுத்து போட்டதுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையினால் எங்களோடு பேசினீரப்பா. இல்லஸ்ட்ரேஷனை காமித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவர் அருள்நாதர் இயேசு பேதுருவுக்கு எச்சரித்தும் பேதுரு வெளிப்படையாததுனால 3 விசை மறுதலித்தானப்பா. ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த விழிப்புணர்வை நாங்கள் பெறாதவர்களாக இராதபடி விழித்து செயல்பட உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.